Now we are going to see about error detection codes. நம்ம வந்து ஒரு பைனரி இன்ஃபர்மேஷனை ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு சம் மீடியா சென்ட் பண்ணுவோம் கரெக்டாக. அப்படி பண்ணும்போது டியூ டு சம் எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் லைக் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருக்கலாம், வெதர் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நாய்ஸஸ்னால நம்மளோட பிட் வந்து 1 to 0 அப்படி இல்லைனா 0 to 1ஆவோ இல்லை எப்படியோ ஃப்ளிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளிப்பாகிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த எரர் டிடெக்ஷன் கோட்ஸ். ஏன்னா எரர் டிடெக்ஷன் கோட்ஸ் இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு டேட்டாவையோ இல்லை எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நம்மளால் ஒரு எஃபிஷியண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் சில இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இதனால வந்து மிஸ்லீடாக இருக்கும் கரெக்டாக. இது எப்படிலாம் டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா parity bit, checksum and CRC. Now we are going to see about parity bit. Parity bitனா என்னன்னு பார்க்கலாம். parity bit அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா பிட். நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ண போகிறோமோ அந்த பிட்டோட எக்ஸ்ட்ரா பிட்டாக வந்து இதை சேர்த்து அனுப்புகிறோம். என்ன டைப்ஸ் இருக்குன்னா ஈவன் parity, odd parity. ஓகேவா? ஈவன் parity அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். ஆட் பேரிட்டினா ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கணும். இப்போ லெட்ஸே டேட்டா வந்து 101001 அப்படின்னு இருக்குன்னா இதில் நம்ம 1 எண்ணி பார்த்தோம்னா 3 தான் இருக்குது. அப்போ parity bit என்ன பண்ணும் அப்படின்னா 1 ஆட் பண்ணால் 4 ஆகிடுமா, ஈவன் ஆகிடுமா, அதுக்காக வந்து 1 ஆட் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆட் parity அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இட் கண்டெய்ன்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். கரெக்டாக இங்கே ஆல்ரெடி 3 1 இருக்குது. ஸோ வந்து ஆடாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ 0 மட்டும் ஆட் பண்ணி சென்ட் பண்ணால் போதும் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போது அந்த parity bitலேயும் வந்து சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா லெட்ஸே இப்போ வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். என்னென்னா 1011 அப்படின்ற அந்த பிட்டை நம்ம வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இப்போ 1000 அப்படின்னு மாறுதுன்னு வச்சுக்கோங்க. 1011 1000. ஓகேவா? ரெண்டுமே நம்ம எண்ணி பார்த்தோன்னா வந்து இட் ஹேஸ் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். 2 பிட் இந்த மாதிரி ஃப்ளிப்பாக இருக்குது, 4 பிட் ஃப்ளிப்பாக இருக்குது, 6 பிட் ஃப்ளிப்பாக இருக்குது அப்படின்னும்போது நம்மளால் வந்து கரெக்டாக வந்து அந்த எரரை டிடெக்ட் பண்ண முடியல. இதுதான் வந்து ஒரு மெயின் லிமிடேஷன்ஸ் இதில். ஓகேவா? இதே வந்து லைக் இப்போ 1011 அப்படின்றது 1 பிட்டோ இல்லை 3 பிட்டோ 5 பிட்டோ அந்த மாதிரி ஃப்ளிப்பாக இருந்தால் நம்மளால் வந்து இதில் கண்டுபிடிக்க முடியும். பட் ஈவன் இல்லை ஃப்ளிப்பாக இருந்தால் வந்து நம்மளால் இதில் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் ஒரு லிமிடேஷன்ஸ் இன் parity bit. ஓகேவா? இப்போ என்ன பண்ண இப்போ வந்து இது செக்ஸம் பற்றி பார்க்கலாம். செக்ஸம் நம்ம டேரக்டாக எக்ஸாம்பிள் போயிடலாம். இது எப்படின்ற ஜஸ்ட் மெத்தட். ஓகேவா? இப்போது நம்ம 2 ஈக்குவல் சைஸ் ஆஃப் பிட் எடுத்துக்கிறோம். நம்மளோட இன்ஃபர்மேஷன் 2 இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கோம். இதை வந்து என்ன அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது 2 8 பிட் ஆட் பண்ணும்போது நமக்கு 9 பிட்ஸ் கிடைக்குது. ஓகேவா? கிடைக்கும் போது என்ன அப்படின்னா வந்து இந்த லெஃப்ட் மோஸ்ட் பிட் இங்கே இருக்குல்ல, இந்த 1 இருக்குல்ல, இதுதான் நம்மளோட கேரி. இதை வந்து ரிமைனிங் பிட்ஸோட நம்ம 1 ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 1 ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ இருக்கா, இந்த வேல்யூவை வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னா இதில் இருக்கிறத வந்து அப்படியே இன்வெர்ட் பண்ணி எழுதுறோம். இப்போ 10க்கு பதிலாக 110 11101 அப்படின்றது அந்த வேல்யூ. கரெக்டாக இதை எழுதிட்டு ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 1 வரணும். வந்தால் நம்மளோட இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணதும் அவங்க ரிசீவர் சைடில் செக் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்ட், நம்ம எரர் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா there is an error அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் CRC பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.